சமீபத்தில் கடந்த 10 வருஷத்தில், அதாவது 2014 வருஷத்துலேருந்து 2024 வருஷம் வரைக்கும் டாப் 100 மோஸ்ட் வியூடு இந்தியன் ஸ்டார்ஸ், அதாவது அதிகமாக பார்க்கப்பட்ட இந்திய நட்சத்திரங்கள் 100 பேர் யார், டாப்பில் இருக்கிற 100 பேர் யார் அப்படிங்கிற லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா துரதிர்ஷ்டவசமாக முதல் 10 இடத்துல நம்ம ஒரு தமிழ் ஹீரோவோ ஏன் தென்னிந்திய ஹீரோவோ இடம் பிடிக்கல அப்படிங்கிறது தான் சோகமான செய்தி. ஹீரோயின்ஸும் யாருமே அந்த லிஸ்ட்டில் வரல, அந்த டாப் 10 லிஸ்ட்டில். ஸோ மொத்தமாக அந்த 100 பேர்த்தில் நம்ம ஆளுங்க எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்காங்க, யார் யார் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் 100வது இடத்துல நம்ம மலையாள ஆக்டர் பிருத்திவிராஜ் இடம் பெற்றிருக்கார். 98வது இடத்துல நம்ம தல அஜித்குமார். 92வது இடத்துல நம்ம சியான் விக்ரம். 86வது இடத்துல நம்ம அனுஷ்கா அவர்கள். 84வது இடத்துல த்ரிஷா. 81வது இடத்துல ஃபகத் ஃபாசில். 78வது இடத்துல நம்ம நேஷனல் க்ரஷ் ராஷ்மிகா மந்தனா. 66வது இடத்துல பூஜா ஹெக்டே. 63வது இடத்துல மம்முட்டி. 62வது இடத்துல சூர்யா. 59வது இடத்துல துல்கர் சல்மான். 58வது இடத்துல ஸ்ருதி ஹாசன். 54வது இடத்துல நம்ம உலகநாயகன் கமலஹாசன். 53வது இடத்துல நம்ம நடிகை ஸ்ரேயா. 50வது இடத்துல மாதவன் மேடி. 48வது இடத்துல கம்ப்ளீட் ஆக்டர் நம்ம மோகன்லால். 43வது இடத்துல மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. 42வது இடத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். 35வது இடத்துல நம்ம தளபதி விஜய். 30வது இடத்துல நம்ம இந்தியன் ப்ரூஸ்லி நடிப்பின் அசுரன் தனுஷ். 18வது இடத்துல நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. 16வது இடத்துல நம்ம தமன்னா. 13வது இடத்துல யாருமே எதிர்பார்க்காத மாதிரி சமந்தா ஏன் சொல்கிறோம்னா, அவங்களுக்கு உடல்நல பிரச்சனை, பெருசாக படங்கள் நடித்த படங்களும் சரியாக போகலை. ஆனாலும் கூட அதிகமாக தேடப்பட்ட பார்க்கப்பட்ட ஹீரோயின் லிஸ்ட்டில் 13வது இடத்துல இருக்காங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ சமந்தாவுக்கு நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். ஸோ இந்த லிஸ்ட்டில் யார் யார் எந்தெந்த ஹீரோக்கள் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். அந்தந்த இடங்களுக்கு அவங்க தகுதியானங்களா, இல்லை இவர் எவ்வளோ பெரிய ஹீரோ, இவரை கம்மியாக தான் பார்த்துருக்காங்களே, ஆனால் இவர் சப்ப ஹீரோ, இவரை போய் அதிக பேர் பார்த்துருக்காங்களே அப்படிங்கிற உங்கள் முரண்பாடான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை உடன்பாடான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.